friends, welcome to JPMID Vlogs. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்துட்டோம்? Swimming pool. So இப்போ ஸ்விமிங் பூலுக்கு வந்தாச்சு. So நாங்க ரெசார்ட்ல வந்து வயநாடுல இவ்ளோ பெரிய சரியான மாசான ஸ்விமிங் பூல் இருக்கு. நாங்க அங்க தான் போறோம். So இப்போ நிறைய போயிட்டு ஜாலியா கொஞ்சம் ஆட்டு கண்ணா போய் நாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்விமிங் பூல்ல ஆட்டம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? சேலஞ்ச் பண்ண போறோம். இங்க ஹோம் டூர் கொடுக்க போறோம். நிறைய பிளான் வச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு சஸ்பென்ஸ். இதுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம்? அட்வென்ச்சர் ட்ரிப் நிறைய போறோம். ஆமா. சோ வாங்க நம்ம போயிட்டு போற இடத்தெல்லாம் போய் பார்க்கலாம். நம்ம டி ஆர்வமா இருக்கு, ரொம்ப ஆர்வம். துருவன் தாவிடாத துருவன். துருவன் நோ. டி எப்படி இருக்கு? ஸோ இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். தோசை, சாம்பார், சட்னி, அப்புறம் கொஞ்சமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் இருக்குது. அதுக்கப்புறம் தோசை, இங்கே வந்து நேற்று மிச்சம் வச்ச பன்னீர் கிரேவி, அப்புறம் ராஜ்மா கிரேவி, அப்புறம் நிறைய ஒயிட் சட்னி. நம்ம இதுலேயே முடிப்போம். அப்புறம் கொஞ்சம் ஆம்லேட்டும் இருக்குது. நிறைய நம்ம லாஸ்ட்டாக வந்ததுல நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் மிச்சம் இல்லை. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேனில் போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அசன்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து வேனில் ஏறிட்டோம். இப்போ வந்து காரப்புலா டேம்லேயும் பக்கத்துலேயே 5 minutes வந்து காரப்புலா அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நிறைய ஜிப்லைன், ட்ரெக்கிங் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது போல இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து வெளில வந்துட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற எக்ஸிட்டே வந்து ஒரு சஃபாரி ரைடு மாதிரியே இருக்கு. வந்துட்டோம் பார்க்குக்கு. நீங்க வந்து கொஞ்சம் பெரிய கூட்டம் தான். மே மந்த்னால இப்போ வந்து ஒரு பெரிய கியூ போச்சு ஜிப்லைனுக்கு. அது இங்கேருந்து அவங்க தனியாக கூட்டு போறாங்க. ஸோ இங்கே ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. பார்க் என்ட்ரி ஒன்று, அப்புறம் உள்ள இருக்க அட்வென்ச்சர்ஸ் போகிறதுக்கு ஒரு தனி போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே நிறைய ரைட்ஸ் இருக்கு. ஸோ டிராகன், ஓ மை காட், ஸ்பேஸ் டவர் ஒன்று இருக்கு. மேலேருந்து ஒரு ஃபுல் போஸ்ட்ல வருது. அப்புறம் 360 நிறைய ரைட்ஸ் இங்கே இருக்கு. ஜெயண்ட் ஸ்விங், அந்த பாலி ஸ்விங்னு வாங்க தெரியுமா, அங்கே அந்த இங்கேருந்து ஃபுல் போஸ்ட்ல வருது, அது இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம போயே ஆகணும். செமையா இருக்கு, கத்துற சவுண்ட் இங்கே இருக்கு கேக்குது. பட் விடுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம மொத்த குடும்பத்தை இழுத்துட்டு போறோம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூலாம் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு அங்கே ஒன்று டவர் இருக்குது, ஸ்பேஸ் டவர் இருக்குது. அங்கே இது ஜாயின்ட் ஸ்விங் இருக்குது, நம்ம அங்கே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரைடு போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் அலோடுன்னு சார் இப்போ எனக்கு அலோடுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும், வாங்க போகலாம். மேலே ஏற்போம், உட்காந்துட்டோம். இலக்கியா இலக்கியா துருவன் எப்படி இருக்கு? துருவன் எப்படி இருக்குடி? சொல்லுங்க. எப்படி இருக்கு ஐ? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. அப்படியே அல்டிமேட். ஆனா வந்து என்னன்னா நாட் தி வர்த் ஹைப். நாங்க தான் கொஞ்சம் சவுண்ட் கொடுத்தா எக்ஸ்ட்ராவா ஹைப் பண்ணிட்டோம். ஸோ இன்னொன்று வாட்டி போகலாம். ஆனா செம்ம வியூ. நாங்க ஜெயண்ட் ஸ்விங் போகிறோம். பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஜெயண்ட் ஸ்விங் போகிறோம். இந்த பார்க்க நல்லா இருக்கு. பார்க் இருக்க ஊஞ்சல் விட இந்த ஊஞ்சல் போனா நடந்துச்சு காசு கொடுத்து போறோம். எங்க போற? என்னங்க நம்ம ஸ்ட்ரீட் இன்டர்வியூ பண்ணலாம் கைஸ். ஹலோ சார், உங்க பேர் என்ன?
என்னோட பேர் பிகே துருவன். சோ இப்போ நீங்க எங்க போறீங்க? இந்த ரைடு போறோம். இந்த ரைடு பேர் என்ன? இந்த ரைடு பேர் மத்பிச். ஜெயன்ட் ஸ்விங் உள்ள இருக்கு. ஜான்வி. ஜெயின்ட் ஸ்விங். ஜெயின்ட் ஸ்விங். இரு டி எப்படி இருந்துச்சு? இரு இரு எப்படி? சூப்பர். இது அப்படியே பறந்து ஏசி குளு குளு காத்து மாதிரி வந்து மாதிரி பண்ண ஷாருக் மாதிரி பண்ணிட்டு நம்மள ஸ்விங் செமையாச்சு. கொஞ்சம் லைட்டா I am not allowed it. ஆமா நாங்க அடுத்து பாலி ஸ்விங் போறோம். சோ அதுக்கு அலோட் இல்ல. 40 and above kgs தான். சோ இங்க வந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதா இருந்துச்சு. நாங்க ரொம்ப நேரம் டிராவல் பண்ணனால எங்களுக்கு கொஞ்சம் மாறி தலை சுத்துச்சு. பட் நார்மலா போனீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. பட் சம்மர் ரைட் தான். நல்லா பாத்தீங்கன்னா இந்த ரைடு தான் பாலி ஸ்விங் போறோம். பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது செம்ம ஹைட்டு. அப்படியே பயத்தை கலப்பிட்டு இங்க இருந்து பாக்கும்போது பயமா இருக்கு. அங்க இருந்து பாக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்விங் தான் பயங்கரமா இருக்கு. அவங்க விடுறது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆயிடும். ஒரு 4 ஸ்விங் தான் அவ்வளவுதான். அவன் அங்கிள் கமெண்ட் சொல்லல. பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. செமையா இருக்கு. டைம் பாத்தீங்கன்னா 1:35 ஆகுது. எப்படி எப்போ முடிச்சு எப்போ கிளம்ப போறேன்னு எங்களுக்கே தெரியல. வந்தது ஒரு ஆனா கொஞ்சம் டைம் ஃபாஸ்டா தான் போகுது. வந்தோடலயே ஒரு 4 ரைடு போயிட்டோம். இல்ல ஒரு 2-3 ரைடு தான் போயிருப்போம். இது 3வது ரைடு. இன்னும் எவ்வளவு போறேன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஜிப்லைன். அப்புறம் இவங்க எல்லாம் சுத்தி பாப்பாங்க. கிட்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்றது. இது வந்து 40 kgs plus. No alcoholics allowed. No pregnant ladies allowed. No heart patients allowed. So சேஃப்டி ஹார்னஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த ஹெல்மெட் மட்டும் தான். அவங்க போயிட்டு போவோம் 3 பேர். முருகா பைக்ல போறோம். பீதி கிளம்புது. அப்படியே பயம். அப்படியே அதாவது அந்த ஃபர்ஸ்ட் இழுத்தாங்க பாருங்க. அந்த அந்த ஒரு செகண்ட்ல இழுக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. அங்க மேல வரைக்கும் போகும்போது அங்க வந்து ஒரு ஜர்க் விட்டாங்க பாருங்க. அப்படியே போச்சு. ஒரு செகண்ட் மேல படிக்கல வந்த அந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. செம்ம பயம். ஆனா அந்த ஒரு ஸ்விங் அப்படி டக்குன்னு விடும் போது பயம். அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் ஆயிடுச்சு. அது ரொம்ப செமையாச்சு. ஒரு வாட்டியாவது போனோம். இந்த மாதிரி பயந்தாங்கோலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போங்க. ஆனா அதோட 40 kgs ஏன் சொல்றாங்கன்னா, உங்களை எனக்கே வந்து இங்க பத்தல, ஷோல்டர்ஸ் எல்லாம் பத்தவே இல்லை. ஸோ அதனாலதான் அது பேக குத்துட்டு போயிட்டாங்க. பாத்தீங்கன்னா கேரளா நாங்க வந்து சக்கரமேதால எப்படி சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரி சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து பரோட்டாவை எப்படி சாப்பிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கன் பீஸ் எடுத்துக்கோங்க. ரிலோட் பண்ணிக்கோங்க. பால் மாதிரி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிரேவி நல்லா ஊற்றி இந்த மாதிரி எப்படி சாப்பிடக்கூட நமக்கு 2 மந்த்ஸ் செட் பண்ணி காட்டாங்க. சாப்பிடணும். நல்லா இல்ல சரி ஓகே. சாப்பாடு நல்லா இருக்கு. நீ சாப்பிட்ட விதம் வந்து என்னன்னா, இங்கே வந்து நிறைய பேர் பிரியாணி வந்து கேரளா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ரைஸ்லேயே நடுவில் கிரேவி போட்டு நிறைய பேர் பிரியாணி தான் பழகிடுச்சு. ஸோ அதனால அடுத்து பரோட்டா ட்ரை பண்ணுறோம். ஃபுல்லாக இருக்கிற பரோட்டா கிரேவி, சிக்கன் கிரேவி அல்டிமேட். ஆனால் இங்கே சிக்கனோட ஃபிஷ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கு டி? எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்க வந்து போயிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்க என்ன பண்றோம்னா
ஸோ பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து லாட்ரி என்பது லீகல். ஸோ வந்து நாங்கள் இப்போ லாட்ரி டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம். இங்கே பின்னாடி இருக்கும் கான்ட்ரவர்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் காமிக்க மாட்டோம். ஸோ ஸ்க்ராட்ச் பண்ணி ஜெயிக்கிறோமோ இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்களால் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். போக முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடியே புக் பண்ணுமா, அதாவது காலைல 5 மணிக்கே பேசி முடிச்சிடணும் போல இருக்குது. காலைல 5 மணிக்கு வந்துடணும், 6 மணிக்கு கூப்பிட்டு போவாங்க. 3 hours டிரைவ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடாது. கார் போகலாம், பட் நீங்கள் ட்ராவல்ஸ் போகக்கூடாது. அதுவும் அவங்க கொடுக்குற செக்யூரிட்டி இதுதான் பண்ணணும். என்ன பண்ணுறது? ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறது, நாளைக்கு மைசூர் ஜூவா என்னன்னு தெரில. ஒரே சோக கதையாக இருக்குது. ஆனால் நல்லா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். பட் இட்ஸ் ஓகே. மான் அங்கே ஒரு தூரத்தில் தெரியுதோ, உங்களுக்கு அங்கே தெரியுதான்னு எனக்கு தெரியல. நிறைய கூட்டமா இருக்கு. எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய மிருகத்தை நாங்க வச்சிருக்கோம். போறோம், அதாவது 6 kilometers தான். எப்படி அனிமல்ஸ் பார்த்தா அந்த சஃபாரில ஒரு 1/2 kilometer மட்டும், அது அவங்க போறத பாதிக்கு பார்க்க முடியும் அப்படின்னாங்க. ஸோ கேரளா செக் போஸ்ட்ல தாண்டா 6 kilometers. ஸோ அங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கும். நாங்கள் வச்சிருக்கிறது அந்த ஒன் ரவுண்ட் பெர்மிட் ட்ராவல்ஸுக்கு. ஸோ அதை போக முடியாதுன்ட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து மைசூர் ஜூ ஒரு வாய்ப்பு இருக்குன்றாங்க. பாப்போம். ஆஸ்கர் அவார்டு இவளுக்கு கொடுத்துருங்க. ஆமா, வந்ததுக்கு ஒரு மானை பார்த்துட்டோம். ஸோ வந்துட்டோம். நம்ம இப்போ போயிட்டு பஜ்ஜி சாப்பிட போகிறோம். பழம்பொழி பஜ்ஜி, அதாவது பழத்தை செய்கிற பஜ்ஜி. ஸ்வீட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குட் லொக்கேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் சிட்டியில் இருக்கோம், கேரளா சிட்டியில் இருக்கோம். ஸோ அதனால இங்கே நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும் போல. மொத்தமாக எவ்வளோ இருக்கு சாப்பிட. கேண்டீஸ், ஜூஸ், ஓடுது கிரீம்ஸ், ஜெல்லிஸ், அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ், கேக்ஸ். இதுதான் பழம்பொழி. இது வந்து கேரளா ஸ்பெஷல் கொழுக்கட்டை. இது சுழியம். இங்க வந்து நான்வெஜ் சாண்ட்விச், அப்புறம் இங்க வந்து நான்வெஜ் பஜ்ஜி, அப்புறம் நான்வெஜ் கட்லெட். அப்படியே கட்லெட், சாரி ரோல், சிக்கன் ரோல். என்ன சாப்பிட்டீங்க? ஃப்ரூட் சக்கரை. என்னது? ஃப்ரூட் சக்கரை சக்கரைன்னு சொல்றேன். பழம்பொடி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. கேரளா கண்டிப்பா வந்தீங்கன்னா நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா லைட்டா கொஞ்சம் புளிக்கும். பழம்பொடி அப்படிதான் இருக்கும். பழம்பொடிலாம் அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே. எப்படி இருக்கு? சூப்பர். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இப்ப நாங்க வந்து ஸ்நாக்ஸ் கேரளால இருக்கோம். நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்ப நாங்க போயிட்டு ரெசார்ட்டுக்கு போறோம். ரெசார்ட்டுக்கு போய் இப்ப நாங்க வந்து காப்பர் கிச்சனுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணோம். ஹோட்டல்ல இருந்து ஒரு ஜஸ்ட் 5 minutes தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து நாங்க சாப்பாடு சொல்லிட்டோம். நிறைய இப்பதான் நிறைய சாப்பாடு சாப்பிட்றவங்க இங்கே தான் வந்திருக்காங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்ல ஹோட்டல் இங்கே தான் இருக்கு. ஸோ அதில் இங்கே டின்னர் சொல்லியிருக்கோம். இந்த டின்னரை பாஸ் வாங்கி நாங்கள் அங்கே வந்து ட்ரீ ஹவுஸ் செட்டப் மாதிரி அங்கே இருக்கோம். ஸோ அங்கேயே சாப்பாடு சொல்லிடலான்னு அங்கேயே சாப்பிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மணி வந்து 7:30. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிளம்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டின்னர் ரெடி. வந்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து ஃபிஷ் ஃபிங்கர், பிரியாணி, ரைத்தா, அப்புறம் என்னது தந்தூரி கபாப், அப்புறம் டிராகன் சிக்கன். எல்லாமே செம்மையா இருக்குது. ஸோ காப்பர் கிச்சன் எல்லாமே வாங்கிட்டோம். நல்ல வேலை எல்லாத்தையும் நாங்கள் காப்பர் கிச்சன்ல ஆர்டர் பண்ணோம். செம்மையா இருக்கு. சாப்பிட்டீங்களா? நம்ம டீ சாப்பிட்டாங்க. டீ சாப்பிட்டீங்களா? அதை முடிச்சு இதே ஐட்டமா? இது சாப்பிட்டீங்க நீங்க? அப்புறம் என்ன, கொஞ்சம் கேமரா முன்னாடி நின்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
ஏய் நம்ம பூலாண்ட போய் உட்காந்து சாப்பிடலாமா? ஸ்விமிங் பூலாண்ட. ஆனா வாங்கணும் குளோரின் அப்போ விழுந்துச்சுன்னா நம்ம அதுக்கும் திட்டுவாங்க, எல்லாம் முறைக்கிறாங்க நம்மள. போயிடலாம். நம்ம வந்து அட்வென்ச்சர் போயிட்டு அப்புறம் டின்னர் காஃபி கிச்சனில் வாங்கிட்டு அவங்கள டெலிவரி கொடுக்க சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே ஸ்விமிங் பூல் பக்கத்தில் வந்து கேம்ப் ஃபயர்லாம் இருந்தது. அங்கே வந்து நாங்கள் ஜாலியாக கேம்ப் ஃபயரில் இருந்து அப்புறம் அப்படியே வந்து நம்ம அப்புறம் வந்து ஸ்விமிங் பூலில் குளிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஜாலியாக ஆடணும். நம்ம டி வந்து பெல்லி டான்ஸ் ஆடினாரு. இங்கே பார்க்குறீங்களா எப்படி ஆடினாரு? டி பெல்லி டான்ஸ் ஆடுங்க. நேற்று நீங்கள் என்ன ஆட்டம் ஆடினீங்க ஜி? ஒரு மூமெண்ட் சார் ப்ளீஸ், ஒரு மூமெண்ட். திரும்ப ஆடுங்க. நீங்கள் உங்கள் வியூவர்ஸ்லாம் ஏன்பா அவருக்கு மூடில guys. ஸோ நம்ம அடுத்து வந்து உங்கள் ஆப்ஸை காமிங்க சார். நாங்கள் கேம்ப் வந்து கட்டையெல்லாம் கண்டுபிடிச்சி போட்டு எரிச்சு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் நேற்று. சார் நீங்கள் எவ்வளோ நாளாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. சொல்லுங்கள், எவ்வளோ நாளாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க? ஒரு 2-3 days. Oh my God, நல்ல ரிசல்ட் கிடைச்சதா சார்? நீங்கள் வேலை செஞ்ச உடனே எதுக்கே போய் சாப்பிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். வாங்க guys, நம்ம போலாம். நம்ம போய் இப்போ வந்து நம்ம ரெசார்ட்ல கிளம்புறோம், செக் அவுட் பண்ண போறோம். செக் அவுட்டிங். இப்போ இங்கே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் எங்களுக்கு ரசிப்படி கிடைக்கா இல்லையா நம்ம பார்ப்போம். நம்ம ஐ வர இந்த படி வந்து பார்க்க போறோம் actually. எஸ் நாங்கள் ஒரு ஜூக்கு போகிறோம். அதாவது அது எங்க இருக்குன்னா மைசூர் ஜூ. மைசூர் ஜூ இருக்கு. அது சூப்பரா இருக்குமா. நம்ம ஐ வந்து அங்க இருக்குது. அங்க வந்து கேமரா அங்க வந்து விழுந்து வந்து கால் அடிபட்டு விழுந்துட்டாங்க. நான் பிடிக்கிறதுக்குள்ள ஆமா எல்லாரும் பூ பறிக்கணும்னு சொல்லி போனாங்க. காலு கையெல்லாம் அடிபட்டு சரி வீக்கும். ஆனால் ஏதாவது பயத்தில் இருக்கும். அதனால கொஞ்சம் லேட்டு. இப்போ டைம் என்னன்னா 10:30 10 o'clock கிளம்பணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது உங்க ஜெபிஎம்ஐ vlogs. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய். அப்படின்னு நல்லா குத்து குத்து